வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் எந்த ஸ்தல வரலாறை தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே ஸ்தலம் ராமநாத சுவாமி கோவில் தான், ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வர கோவிலின் திருக்கதையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்க அம்பாளுடைய பெயர் பர்வதவர்தினி அம்பாள். இந்த கோவில் உலகிலேயே மிகப்பெரிய பிரகாரத்தை கொண்ட திருக்கோவிலாம். அது மட்டும் இல்லாமல் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குது. இக்கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, 22 தீர்த்தங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. இங்குள்ள அக்னி தீர்த்தம் மிகவும் விசேஷமானது. இந்தியாவின் புனித தலங்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது ராமேஸ்வரம். ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனுடன் போரிட்டு வெற்றி அடைகிறார் ராமபிரான். தனது மனைவியோட திரும்பி வந்துட்டுருக்காரு. அப்போது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. ஏன் ஏற்படுது? சிறந்த சிவபக்தனும் அந்தணனுமான ராவணனை போரில் ராமபிரான் கொன்றதன் விளைவாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. இந்த தோஷத்தை எப்படி போக்குவது அப்படின்ற வழியை யார்கிட்ட கேட்குறாங்க? ராமரோ சீத்தையும் அகத்திய முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட யோசனை கேட்டதும் அகத்திய முனிவர் சொல்கிறார், ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நீ சிவபூஜை செய்தால் உனக்கு அந்த தோஷம் நீங்கும்னு சொல்கிறார். உடனே ராமர் என்ன பண்ணுறார்? ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, ஆஞ்சநேயர் கைலாய பர்வதத்திற்கு போகிறாரு, சிவலிங்கத்தை எடுத்துன்னு வரணும்னு ராமரோட சொல்படி. அதுக்குள்ளே அவர் வருவார்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் வர்றதுக்கு நேரம் தாமதமாகிட்டே இருக்குது. அகத்திய முனிவர் ஒரு லக்னம் குறித்து கொடுத்துருக்கார். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு நீ பூஜை பண்ணணும், அப்போ தான் உங்களோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நேரம் வேற கிட்ட நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் ஆஞ்சநேயரை காணும். உடனே சீதாதேவி என்ன பண்ணுறாங்க? சரி, நம்ம ஆஞ்சநேயருக்காக காத்திருக்க வேண்டாம், நானே இந்த மணலில் சிவலிங்கத்தை உருவாக்குற அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் பூஜை செய்யுங்கன்னு சொல்லி சீதாதேவி தாயார் தன்னுடைய கரங்களாலேயே சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த மணலில் செய்த சிவலிங்கத்திற்கு ராமபிரான் பூஜை செய்து முடித்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு விடுறார். எல்லா பூஜை முடிஞ்ச பிறகு சிவலிங்கத்தோட ஆஞ்சநேயர் வர்றார். வந்தால் அவருக்கு ராமர் மேலே பெரும் கஷ்டம். நம்ம வர்றதுக்குள்ளே இங்கே பூஜை முடிஞ்சிடுத்தே, என்ன சுவாமி இதுன்னு கவலையாக கேட்குறார். ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜித்த சிவலிங்கம் தான் ராமநாத சுவாமி என்ற பெயரில் ராமேஸ்வரத்தில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். இப்போது ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை எடுத்துன்னு வந்துட்டு, ஆஹா நம்ம வர்றதுக்குள்ளேயே இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோபமும் கவலையும் கொண்டு அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய பலமிக்க வாளால் பெயர்த்து எடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் சிவலிங்கத்தை இம்மி அளவு கூட அவரால் நகர்த்த முடியல. ராமருக்கு ஆஞ்சநேயரை பார்த்து ஒரே சிரிப்பு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு, அனுமனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்தனை சமாதானப்படுத்தி, கொடு இப்போ உன்னுடைய சிவலிங்கத்தையும் நான் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிவலிங்கத்திற்கு விஸ்வநாதர் அப்படின்ற நாமத்தையும் சூட்டி பூஜை பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார், இனிமே என்றைக்கும் முதல்ல இந்த விஸ்வநாதருக்கு தான் பூஜைகள் நடைபெறும். விஸ்வநாதருக்கு பூஜை நடைபெற்ற பின்பு தான் ராமநாத சுவாமிக்கும் பூஜை நடைபெறும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அதன்படி தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் பூஜை நடக்கிறது. இந்த கோவிலில் அருள் புரியும் பர்வதவர்தினி அம்பாளின் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் அவர்கள் நிறுவிய ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. இந்த ஸ்தலம் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்குது. அம்பிகைக்கு சித்திர வருஷ பருப்பப்போ சந்தனக்காப்பு செய்கிறாங்களாம். அப்புறம் அக்னி தீர்த்தம்னு சொன்னோம் இல்லையா? அக்னி தீர்த்தம்ன்றது என்னென்னா, ராமேஸ்வரத்தில் இருக்க கடலுக்கு பேர் தான் அக்னி தீர்த்தம். ஏன் கடலுக்கு அந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான கதை இருக்குது. கற்புக்கரசி தான் சீதை அப்படின்றத நிரூபிப்பதற்காக ராமன் சீதாதேவியை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார். அப்போது சீதையை தொட்ட பாவத்திற்காக அக்னி பகவானுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டு தான் அவருக்கே தாங்களையா அவரோட அந்த அக்னியோட உஷ்ணம். உடனே ஓடி போய் அந்த கடலில் ஸ்நானம் செஞ்ச பிறகு தான் அவருக்கு சாந்தம் அடைஞ்சுதான். அதனால தான் இந்த கடல் அக்னி தீர்த்தம் அப்படின்ற பெயர் வந்தது. ராமேஸ்வர கோவிலின் அடையாளமாக இருப்பது 3ஆம் பிரகாரம் தான். ஏன் அந்த 3ஆம் பிரகாரத்தை அப்படி சொல்கிறேன்னா, அந்த பிரகாரத்தில் 1200 தூண்கள் இருக்குமா. அந்த தூண்கள்லாம் ஒன்று ஒன்று பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக
காட்சி தருகிறதாம். இதை நான் சொல்கிறதால நீங்கள் கேட்டால் மட்டும் பத்தாது, அவசியம் நீங்கள் ராமேஸ்வரம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அதை உணர முடியும். அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில் பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம், புரட்டாசி மாதத்தில் வர்ற மாலை அமாவாசை அன்னைக்கு யமதர்மன் வந்து நம்மளுடைய பித்ருக்களை முன்னோர்களெல்லாம் கீழே அமுச்சு விடுவாராம். போய் உங்கள் குடும்பத்தில் கொடுக்குற எள்ளும் தண்ணியெல்லாம் நீங்கள் வாங்கின்னு வாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்களாம். அதனால தான் நாம் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை அந்த நாட்கள்லாம் ராமேஸ்வரம் போய் தர்ப்பணம் செஞ்சால் நம்மளுடைய குடும்பம் முன்னேற்ற காரணத்திற்கு பித்ருக்கள் வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ராமநாத சுவாமியின் கர்ப்ப கிரகத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிக லிங்கம் இருக்கிறது. இந்த ஸ்படிக லிங்கத்திற்கு தினம்தோறும் பாலாபிஷேக பூஜை நடக்கிறது. வட இந்தியாவுக்கு போய் காசியில் கங்கையில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசித்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே போல் நம்முடைய தென்னிந்தியாவில் ராமேஸ்வரத்திற்கு வந்து இங்கிருக்கும் அக்னி தீர்த்தமாகிய சமுத்திரத்தில் ஸ்நானம் செஞ்சுட்டு கோவில் உள்ளே இருக்க 22 தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் செஞ்சுட்டு ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி அம்பாளையும் தரிசித்தோம் என்றால் நமக்கு முக்தி கிடைக்கும், நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படின்றதும் ஐதீகம்தான். அதனால் ஸ்ரீ ராமபிரானும் சீதாதேவியும் வணங்கிய ராமநாத சுவாமியை நாமும் வணங்குவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.